கொய்க் என்பதாக ஒரு சூரா. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, அந்த earthquake, அல்லாஹ் பேசும் பூகம்பம், அல்லாஹ் பேசும் பூமி அதிர்ச்சி. சகோதரர்களே, கொழும்பு மாத்திரமல்ல நடுங்கும், ஸ்ரீலங்கா மாத்திரமல்ல நடுங்குவது, தாய்லாந்து மாத்திரமல்ல நடுங்குவது. அல்லாஹ் சொல்றான், குலுக்குவேன் இந்த பூமியை ஒரு குலுக்கு. நாங்கள் கண்ணால கண்ட வீடியோல பார்த்த பூகம்பம் எல்லாம் எப்படி ஆடினா பூமிக்கு மேல உள்ளதெல்லாம் இடிஞ்சி இடிஞ்சி கீழே போகும். அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு பூகம்பத்தை வைத்திருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் ரொம்ப தூரத்துல இல்ல. அந்த பூகம்பத்தை நான் உருவாக்கினால் ஆட்டுவேன் இந்த முழு உலகத்தையும். பூமிக்கு உள்ள எல்லாம் வெளியே வருமா? இது குர்ஆனி. பூமியில உள்ள மையத்துகள் எங்கட மையவாடிகள்ல, மாளிகாவத்தையில, ஜாவத்தையில, தெகிவலையில உள்ள அவ்வளவு ஜனாசாக்களையும் அப்படியே தூக்கி வீசுமா பூமி வெளியே. தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், புதையல் எல்லாம் வெளியே. மனுஷன் கேட்பானாம், வகாலல் இன்சானு மாலஹா, இந்த பூமிக்கு என்ன நடந்தது, இந்த பூமிக்கு என்ன நடந்தது? மனுஷன் கேட்பானாம். அல்லாஹ் சொல்றான், யௌமைதின், அந்த நாள், அந்த பூகம்பம் நடக்கும் நாள், துஹத்திசு அஹ்பாரஹா, இந்த உலகத்துக்கு மேல நீங்க என்னென்ன அமல் செய்தீர்களோ எல்லாவற்றையும் பூமி அல்லாஹ்விடம் பேச ஆரம்பிக்குமா? கப்பேலுமா? இந்த வெள்ளிக்கிழமை இங்கே நடந்த ஹுத்பாவையும் அல்லாஹ் பேசும். ஜும்மா முடிந்து நாம போய் சோத்துல கை வைத்தால் அதுவும் அங்க ரெக்கார்ட் ஆகும். நைட்டில் போய் போன் எடுத்து என்னென்ன எல்லாம் பார்க்கிறோமோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். எந்த பூமியில எந்த ஊர்ல நல்லமல்கள் செய்தீர்களோ அதுவும் அங்கே பேசப்படும். எந்த பூமியில அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை நாம் செய்தோமோ அதுவும் அங்கே பேசப்படும். உலகம் மகா பூகம்பம் அது, யாரும் தப்பேலாது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசியில், கல்லா, ஏ முஸ்லிம்களே, ஏ மனிதர்களே, ஏ சமுதாயமே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அந்த பூகம்பம். இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா, வார்த்தையை பாருங்க, துக்கத்தில் அருது தக்கன் தக்கா, அப்படி அல்லாஹ் ஆட்டுவான் அந்த பூமி. அப்படி ஆட்டி முடிஞ்சதோட, எல்லாரும் வெளியே வந்ததோட, மனிதர்கள் எல்லாம் எழும்பினத்தோட, இங்க பிராண்டடா வாழ்ந்தாக்கள், பிராண்டட் இல்லாம வாழ்ந்தாக்கள், பணக்காரனா வாழ்ந்தாக்கள், பணம் இல்லாம வாழ்ந்தாக்கள், உலமாக்களாக முஃப்திகளாக மிம்பர்ல நின்றவங்க எல்லாரும் சரிசமமா தான் நிக்கணும். அங்க ஒரு விளையாட்டும் அங்க செல்லாது. ஒன்றையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். ரெண்டு கூட்டம் தான். அல்லாஹ் சொல்றான், ஒன்று நல்லவன், ரெண்டாவது கெட்டவன். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று நல்லவர், இரண்டாவது கெட்டவர். இப்படி மட்டும்தான் நான் பிரிப்பேன். அந்த earthquake நடந்தா அல்லாஹ் சொல்றான், வஜா ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா. திருமிதியில வருது, நாங்க 140 சஃபாக நிப்போமா. முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் 140 சஃபா நிப்பாட்டுவான். அங்கால மலக்குமார சஃப் வருமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கற்பனையா? இதெல்லாம் பொய்யா? புகாரியும் இல்ல, முஸ்லீம் அல்ல, இதெல்லாம் குர்ஆன். குர்ஆன்ல இருந்து நான் பேசுறேன். சகோதரர்களே, மலக்குமாருடைய சஃப் எண்ணி முடிக்க ஏலா, எண்ணி முடிக்க ஏலா. அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிப்பாராம் சஃப்ல. எப்படி நிக்கிற? நாங்க தொழுகைக்கு நிக்கிற மாதிரி சஃப். எல்லாரும் நின்றா சகோதரர்களே, எல்லாருடைய வண்டவாளமும் தண்டவாளம் ஏறக்கூடிய நாள், கியாமத்துடைய நாளைக்கு அல்லாஹ் ஒரு பேர் வச்சிருக்கான். என்ன தெரியுமா? யௌம துப்லஸ் ஸராயிர், இரகசியம் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் நாள். எல்லாம் வெளியே வரும். நான் எவ்வளோ வேஷம் போட்டும் இங்க வேலை இல்லை, எவ்வளோ ஏமாத்தியும் வேலை இல்லை. அல்லாஹ் அவ்வளோத்தையும் வெளியே கொண்டு வருவான். அவ்வளோத்தையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவார்.